வாங்க நம்ம ஒரு ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு சாப்பிட்லாமா? இதுக்கு ஒரு சட்டி எடுத்து வச்சு கொஞ்சம் சூடானே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூட வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம். நம்ம எங்கள் அம்மா எவ்வளோ அழகாக போடுறாங்க பாருங்களேன், வீடியோ எடுக்கிறேன்னு. இதோட தேவையான பொருள் எவ்வளோ அளவு எடுக்கணும் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னது நல்லா கோல்டன் கலரில் நல்லா சுருண்டு வதங்கணும். அப்போ தான் சாப்பிடும் போது இந்த டேஸ்ட்லாம் வெங்காயம்லாம் வாயில் கழிப்படாமல் இருக்கும். நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம வச்சுருக்க தக்காளி கம்மியாக தான் சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம புளிப்பு அதிகமாக சேர்ப்போம். அதனால் இதையே நிறைய சேர்க்கணும், நல்லா இருக்காது, ரொம்ப புளிப்பாக போயிடும். நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி எடுத்து ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டே கரைச்சி வச்சுக்கோங்க நல்லா. ஏன்னா நம்ம ஒரு ஸ்டைலில் புளிப்பு தூக்கலாக காரம் அதுக்கு மேலே இருக்கணும். அப்புறம் மிளகாத்தூள் நாங்கள் 6 கரண்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட அளவு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வீட்டு மிளகாத்தூள் தான், வெளியில் கடையில் வாங்குறதுலாம் யூஸ் பண்ண வேணாம். நம்ம வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூளே போதுமானதாக இருக்கும். நல்லா கட்டி இல்லாமல் மிளகாத்தூளை நல்லா கரைச்சிக்கணும். நான் டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன். நல்லா அந்த குழம்புலேருந்து அந்த பச்சை அந்த மிளகாத்தூள் வாசனை போகணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். அப்புறம் உள்ளே ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் விட்டு கிளறிக்கலாம். அப்புறம் மாங்காய் சேர்த்துக்கலாம். புளிப்பு இல்லாத மாங்காவை சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம புளி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கோம். புளி போட்ட ஒரு 5 நிமிஷம் கழித்து கடைசியாக தான் மீன் சேர்க்கணும். அப்புறம் நீ உப்பு ஆட் பண்ணலையேன்னு கேட்காதீங்க, நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோம் அந்த மிளகாத்தூள்லாம் போடும் போதே. நல்லா மூடி வச்சிடணும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மீன் போட்டுட்டு. அப்புறம் என்ன தட்டில் சுடுசோறை போட்டு அப்படியே மீன் குழம்பு அப்படியே சாதத்தோட மீன் குழம்பு நிறையா இருக்கணும், அப்படி ஊற்றி நல்லா பசைஞ்சு சாப்பிடாம ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்க. அந்த புளிப்பு காரம் ஒரு டேஸ்ட்டு, அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்கள் மீன் குழம்பு மீன் வறுவலாம் ரொம்ப பிடிக்கிற ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணிவிட்டு செஞ்சு தர சொல்லுங்கள். அப்படியே